வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் அப்பாவை பார்க்கறக்காக மாதத்தில் ஒரு தடவை வீட்டுக்கு வருவார். வந்து அப்பா கூடலாம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாரு, இல்லை ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பார். இப்படியே பொழுது போயிடும். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு முறை இவர் வந்திருந்தப்ப ஒரு மரப்பெட்டியை பரிசாக கொடுத்தாரு. மகன் ரொம்ப ஆசையாக அந்த பெட்டியை திறந்து பார்த்துட்டு, உள்ளே ஒன்றுமே இல்லையப்பா, என்னப்பா இப்படி ஏமாத்திட்ட என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வரும்போது நானும் உனக்காக இப்படிதாப்பா ஆசையாக காத்துக்கிட்டு இருப்பேன், என் கூட பேசுவேன்னு. ஆனால் உனக்கு தான் நேரமே இல்லையே, ஃபோனை பார்ப்பேன், இல்லை யார்ட்டையாவது ஃபோனில் பேசுவேன், நானும் இப்படி தாப்பா ஏமாந்து போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, திரும்ப ஊருக்கு போயிடுறாரு. அங்கே வேலைக்கு போனவருக்கு அப்பா பேசின அந்த வார்த்தைகளே திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டு இருந்தது. இந்த முறை அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்பா கூட தான் பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அடுத்த மாதம் ஊருக்கு வராரு. ஆனால் மன்னிப்பும் கேட்க முடியல, அப்பா கூட பேசவும் முடியல. ஏன்னா அப்பா இறந்துடுறாரு. காலம் கடந்து அதுக்கப்புறம் வருத்தப்படுறதுலையோ அழறதுலையோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம அன்பானவங்களுக்காக நம்ம கொடுக்குற பரிசு அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான்.